ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மார்ச் மந்த் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரீடிங்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இந்த மார்ச் மந்த் யார் யாரெல்லாம் வந்துட்டு பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஒரு பிறந்த நாள்ல இருந்து உங்களுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கணும். உங்களோட ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களுமே வந்துட்டு நீங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரீடிங்குள்ளார போகலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, the green color stone. Pile number 2, purple color. Pile number 3 in the green color bracelet. இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் பார்க்கறனாலும் தாராளமாக பார்க்கலாம். நீங்க சூஸ் பண்ற அந்த பைல் உங்களுக்கு வந்துட்டு சூட் ஆகல உங்க சூழ்நிலைக்கு அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு என்ன மெசேஜ்? சரி, இந்த ஒரு கார்டை பார்க்குறப்போ டூ மச் ஆஃப் பியூரிட்டி தெரியுது. ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ரொம்ப நாளாக வந்துட்டு உங்கள் மைண்டில் சரி மனசுலையுமே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு குழப்பிக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு குழப்பங்கள்ங்கிறது விலகும். ஸோ இந்த ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்னஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நிறைய குழப்பங்கள் இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த மந்த் பிகினிங்லுமே வந்துட்டு அந்த குழப்பங்கள் கொஞ்சம் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் அந்த மிட் டு எண்டு அந்த பீரியட்ல வந்துட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்னஸ் அதிகமாக இருக்கும், அக்செப்டன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு உங்க லைஃப்ல கரண்ட்லி ஏன் இது மாதிரி நடக்குது, என்ன பிரச்சனைன்னு ஒன்றும் புரியலையே, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே ஏன் ரிசல்ட்டை பார்க்காம பிரச்சனைகளை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு மந்த் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தை நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது ரிலேட்டடான ஒரு கிளாரிட்டிங்கிறது வந்து இருக்கும். இந்த மந்த் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 1 நிறைய விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது ப்ரீவியஸ் மந்த் எப்படி இருந்தீங்களோ அது வேற, பட் இந்த ஒரு மாசம் வந்துட்டு ரொம்ப ஒரு அவேக்கனிங் மந்த்ன்னு கூட நான் சொல்லுவேன். ஒரு சில விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ணணும். நிறைய வந்துட்டு உங்களோட லைஃப் கரண்ட்லி எது ரிலேட்டடா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பர்சனல்லையும் சரி ப்ரொஃபஷனல்லையும் சரி, அது ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். எய்தர் த்ரூ உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் மூலியமாக, அப்படி இல்லைனாக ஒரு தேர்ட் பர்சன் யாரோட அவங்களோட கைடன்சஸ் ஒரு அட்வைசஸ் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட். இந்த ஒரு மந்த் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது வந்து இருக்கும். இப்போ ஒரு மேஜரா ஏதோ ஒரு விஷயம் இப்போ நீங்க கரண்ட்லி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஏதோ ஒரு சிக்கல்ல போயிட்டே இருக்கு, கரெக்டா அந்த ஒரு எண்டுக்கு வர மாதிரி இருக்கு, லாஸ்ட் மினிட்ல மறுபடியும் வந்துட்டு ஒரே இஷ்யூஸா இருக்கு. இந்த ஒரு மந்த் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் உங்க பிரச்சனைக்கு. உங்களுக்கு வந்துட்டு டிவைனோட ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு கேரிங் அப்படிங்கிறது இருக்கு. பட் இது என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இன்டைரக்டா இருக்கு. இந்த ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காவே தெரியும். ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு மாற்றத்தை உணர்வீங்க. உங்களுக்குள்ளருமே ஸ்ட்ராங் பாசிட்டிவிட்டி தெரியுது. இன்னர் விஸ்டம் அதிகமாக இருக்கு.
அண்ட் லவ், அன்கண்டிஷனல் லவ் இருக்கும். உங்க லைஃப்ல வந்து யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. எனி ரிலேஷன்ஷிப் குட் பி உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சிப்ளிங்காக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை பார்ட்னர். ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு அவ்வளோ அன்கண்டிஷனல் லவ் உங்க மேல வச்சிருக்காங்க. ஆனா அது நீங்க இன்னும் ரியலைஸ் பண்ணாம இருக்கீங்க. ஸோ அவங்க இந்த ஒரு மந்த் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. உங்க மேல எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க, உங்க மேல எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்கிறது வந்து இந்த ஒரு மந்த் உங்ககிட்ட காமிப்பாங்க. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்குமே இந்த ஒரு மந்த் வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்துட்டு அந்த லவ் எனர்ஜி வந்துட்டு நீங்க ரிசீவ் பண்ணணும். அது உங்களுக்கு வந்து ஈஸியா கிடைக்கும். ஒரு தேர்ட் பர்சன் வந்து உங்களுக்கு அந்த லவ்வை கொடுப்பாங்க. பட் ஆனா வந்து நீங்க ரிசீவ் பண்ற இடத்துல இருக்கீங்களாங்கிறது பார்க்கணும். பிகாஸ் வந்துட்டு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்க கண்ணை மறைக்குது. உங்க கண்ணுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா அதை விட்டுட்டு ஏதோ ஒரு யோசனைகள்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பயம், ஏதோ ஒரு பயம். பட் ஆனா இந்த ஒரு மந்த் அதெல்லாமே விட்டுருங்க. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சைட்ல நிறைய ஹெல்ப் இருக்கு. ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக மஸ்ட். மோஸ்ட்லி இந்த ஒரு ஒயிட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க அதிகமாக. நிறைய லேர்ன் பண்ணுங்க. அண்ட் லவ், உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து நல்ல அன்பா பாசமா உங்ககிட்ட நடந்துகிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு லவ்வை வந்துட்டு நல்ல ஒரு முழு மனசோட அக்செப்ட் பண்ணுங்க. பி பிரசன்ட். இந்த ஒரு மார்ச் மந்த் பாத்தீங்க அப்படின்னா பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பீரியடா இருக்கும். இந்த மார்ச் மந்த் நீங்க நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் அந்த மந்தோட பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்குமே வந்துட்டு லைஃப் பத்தின நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க யூனிவர்ஸ். அண்ட் ஒரு விஷயம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஸ்பிரிச்சுவல் டெய்லி பிரேயர்ஸ், கிராட்டிடியூட், மார்னிங் எந்திரிச்ச உடனே ப்ரேயர் பண்ணுங்க. ஈவினிங் பிரேயர்ஸ் மஸ்ட். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா ப்ரே பண்ணுங்க. இந்த 3மே என்னால் அட் அ டைம்ல பண்ண முடியாது, எனக்கு பிஸி ஸ்கெடியூல்ல நான் இருக்கேன்னா அட்லீஸ்ட் 1 டைமாவது ப்ரே பண்ணுங்க. பிகாஸ் ப்ரே பண்ண 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 உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி நல்லா இருக்கும். அண்ட் இந்த ஒரு மந்த் வந்து உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் உங்களை வந்து ட்ரிகர் பண்ணுது, உங்களோட அந்த பழைய காயங்கள், மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு காயங்கள், அந்த அனுபவங்கள், அதை நீங்க டீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நிறைய ஹோப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மந்த் எஸ்பெஷலி நீங்க டெய்லி வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட இன்டராக்ட் பண்றீங்கல்ல, பேசுறீங்கல்ல, அந்த பேசுற விதத்திலயும் இந்த கம்யூனிகேஷன்லயுமே வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. உங்களோட பாயிண்ட்டை வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட எடுத்து வைக்கிறதுல வந்துட்டு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, வாய்ஸை ரைஸ் பண்ணாதீங்க. நல்ல ஒரு ஓவர் எக்ஸ்பிளனேஷனுமே வேண்டாம் இந்த ஒரு மந்த் எஸ்பெஷலி. ஓகேங்களா? பிகாஸ் ஒரு டெய்லி இன்டராக்ஷன்ஸ்ல வந்து இந்த கம்யூனிகேஷனும் சரி, ஒரு பீஸ்ஃபுல்னஸுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு மாதம். ரிலேஷன்ஷிப் வைஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் தான் வந்துட்டு ஒரு கீ ரோல். எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா நிதானமாக உங்களோட அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க ரியாக்ட் பண்றீங்களோ, பேசுறீங்களோ, அந்த அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பீஸ்ஃபுல்னஸா இருக்கும். இன்னும் ஒரு மரியாதையோட இருக்கும். உங்களோட அந்த ஒரு எமோஷன்ஸை வந்து வார்த்தைகளால, அந்த கோபம் இருந்துச்சுன்னா அதை வார்த்தைகளால எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. டெய்லி கான்வர்சேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ப்ரொஃபஷனல் சைட்லயுமே அதுதான். தேவையில்லாத டைவர்ஷன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. உங்க ஃபோக்கஸ், நீங்க ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டே போயிட்டு இருப்பீங்க, அதுல ஒரு டைவர்ஷன்ஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பி கேர்ஃபுல். பீஸ் ஆஃப் மைண்ட் தான் வந்து ஒரு கீவேர்டு. ஓகேங்களா? பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப கீவேர்டு. நிறைய புக்ஸ் படிங்க. பைல் நம்பர் 1 நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் படிங்க. ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான புக்ஸ் படிங்க. நான் சொன்ன இந்த ஒரு மந்த் வந்துட்டு இன்டைரக்ட் பிளெஸிங்ஸ்ங்கிறது வந்து டிவைன் சைட்ல இருந்து இருக்கும். நீங்க நான் தனிமையான ஒரு ஆளு, எனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சைட்ல இருந்துட்டு ஹெல்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? மைண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிருங்க. ரைட்? that's all for pile number 1. Thank you.
பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ இந்த மார்ச் மந்த் வந்து பைல் நம்பர் 2க்கு எப்படி இருக்கு? What a river. இந்த ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு ரேப்பிட் க்ரோத் அப்படிங்கிறது தெரியுது. ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு அந்த சேஞ்சஸ் நடக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா, ஒரு மாற்றத்தை வேண்டி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த மந்த் இருக்கும். ஏதோ ஒரு ரேப்பிட் சேஞ்சஸ் க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட அந்த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அந்த இஷ்யூ, அந்த ஒரு விஷயத்துல இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்க சால்வ் பண்ணுவீங்க. உங்க மூலியமாக ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும். உங்க மூலியமாக அந்த ஒரு இஷ்யூஸ் சால்வ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி அந்த வளர்ச்சிங்கிறது ஆல் ஆஃப் அ சடன் இருக்கும். பட் அட் த சேம் டைம் பி கேர்ஃபுல். ஏன்னா ஆல் ஆஃப் அ சடன் அந்த க்ரோத் இருக்குங்கிற பட்சத்தில் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள், குட் பி ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இல்லை நோன் ஒன்ஸ் ஜெல்லஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிகமாக உங்களை பற்றின ஒரு பேச்சுக்கள் வெளியே வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து எப்படின்னா ஒரு ராங்காக கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு இவ்வளோ நாளாக ஒரு விஷயம் பிளாக்ல இருந்தது, இப்போ சால்வ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் காசிப் இருக்கும். ஸோ கொஞ்சம் உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் பார்த்துக்கோங்க. பிகாஸ் அந்த ஒரு ஜெல்லசி, அந்த ஒரு நெகட்டிவிட்டினால வந்துட்டு ஃபிசிக்கல் ஹெல்த்தில் வந்துட்டு கொஞ்சம் பாதிப்புகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்த் காசிப் வேண்டாம். காசிப்ஸை அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பீப்புளோட இன்டராக்ஷன்ஸ், பீப்புள் ட்ராமாஸ் அண்ட் அதில் நடக்கிற நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி டயர்டாக இருப்பீங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் பாத் நோக்கின ஒரு பாதை, ஒரு வழி இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி உங்களுக்கு நிறைய விஷயத்த வந்து சொல்லி கொடுக்கும். எஸ்பெஷலி வந்துட்டு உங்களுக்குள்ளார வந்துட்டு ஒரு சில கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி இருக்கு. எஸ், பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நெகட்டிவிட்டிங்கிறது உங்களுக்குள்ளார கண்டிப்பாக இருக்கு. அது வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் பாத்தை நோக்கி போறீங்களோ அந்த அளவுக்கு பாசிட்டிவா மாறும். ஒரு ஸ்ட்ராங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. உங்களோட அந்த வீக்னஸ், ஒரு நீங்கள் வந்து ஒரு வீக்கான ஒரு பர்சன், லைஃப்பில் வந்துட்டு நிறைய கஷ்டங்களை பார்த்து வந்தனால உங்களுக்குள்ளார வந்துட்டு ஒரு போல்ட்னஸ் இல்லை, ஒரு பாசிட்டிவிட்டி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அண்ட் அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா கூட அது எல்லாமே மாறும். நீங்கள் இனிமேல் வந்துட்டு இந்த ஒரு டார்க்னஸோட, அந்த டார்க் எனர்ஜியோட கனெக்ட் ஆக மாட்டீங்க. அந்த நெகட்டிவிட்டிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வீக்னஸாக இருக்கட்டும், அந்த நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும் போகாது உங்களை விட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ப்ராக்டிசஸ், டெய்லி உங்களோட ஒரு சில எஃபோர்ட் மூலயமா தான் வந்துட்டு அது சரியாகும். இட் டேக் டைம். பட் ஆனால் வந்து அதுக்கான ஒரு இனிஷியல் ஸ்டெப் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் நிறைய ஹோப் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஆல் ஆஃப் அ சடன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு உங்கள் ப்ரொஃபஷனல் சைடில் வரும். அண்ட் அதே மாதிரி பேஷன் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப, அதாவது ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப தூண்டிவிடும். கண்டிப்பாக நான் வந்து சக்ஸஸ் அடையணும், என்னோட ஒரு ஸ்டாண்டர்டை நான் ரைஸ் பண்ணணும். பர்சனல் லெவல்லையும் சரி, ப்ரொஃபஷனல் லெவல்லையும் சரி, இண்டிவிஜுவலாக நீங்கள் உங்களோட ஓன் செல்ஃபையுமே வந்துட்டு ரொம்ப டெவலப் பண்ணணுங்கிற ஒரு பேஷன் வந்துட்டு இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். சம்வேர் வந்துட்டு அது உங்களுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்தில் வந்துட்டு ஒரு சில இஷ்யூஸை கொடுத்தா கூட உங்களுக்கு ப்ரொஃபஷனல் சைடில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வரும். பவர் நிறையா இருக்கும் உங்ககிட்ட. பட் அதை ப்ராப்பராக வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட ட்ராவல் பார்த்தீங்கன்னா அந்த விக்ட்ரி சக்ஸஸை நோக்கி தான் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு அட் த சேம் டைம் வந்து ஒரு பேலன்சிங்காக கொண்டு போங்க இந்த ஒரு மந்த் முடிஞ்ச அளவுக்கு. ஒரு சில தடைகள் வந்து விலகும். இப்போ உங்களை வந்து ஏதோ ஒரு தடை வந்து கட்டி போட்டு வச்சிருக்கு.
ஏதோ ஒரு விஷயம் போல்டா ரிஸ்க் எடுக்க விடாம தடுக்குது. சேஃப் கேம் பிளே பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த ஒரு சேஃப் கேம்ல இருந்து, அந்த ஒரு பிளாக்கேஜஸ்ல இருந்து வெளியே வருவீங்க. பிகாஸ் இந்த ஒரு மாதத்துல இருந்து இனி வரக்கூடிய டேஸ்ல பாத்தீங்கன்னா பைல் நம்பர் 2க்கு உங்களை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து ஒரு ரீபர்த்கான ஒரு டைம். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு நியூ பர்சனாக ரீபர்த்கான ஒரு டைம். பீஸ்ஃபுல்னஸை நோக்கி இருக்கும். சி ஏஞ்சல்ஸோட ஸ்ட்ராங் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கைடன்சஸ் இருக்கும். நீங்க வந்து ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா வந்துட்டு ஏஞ்சல் நம்பர்ஸை பார்ப்பீங்க. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க, மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு, அந்த டைம்ல ஏஞ்சல் நம்பர்ஸை பார்த்தீங்க, அந்த டைம்ல உங்க கண்ணுக்கு அடிக்கடி ஏஞ்சல் நம்பர்ஸ் தெரியுது அப்படின்னா டெஃபினட்டா வந்துட்டு உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அது சால்வ் ஆகும்னு அர்த்தம். ஏஞ்சல்ஸ் வந்துட்டு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், ஐ மீன் உங்களோட ஒரு கவலைகள், வரிஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு லிசன் பண்றாங்க. உங்களுக்கான அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இந்த ஒரு மாசம் பைல் நம்பர் 2 சேலஞ்சஸ் இருக்கும். ஒரு சில சூழ்நிலைகள் வந்து நீங்க உங்களவே சேலஞ்ச் பண்ற மாதிரி வச்சிருக்கோம். காம்படிஷன்ங்கிறது இருக்காது மோஸ்ட்லி இந்த ஒரு மந்த், பட் சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கும். நீங்க உங்களை வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தகுதி உள்ள பர்சனாக மாத்துறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அதுக்கான சேலஞ்சஸுமே இருக்கும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே வந்துட்டு நீங்க மாறாதீங்க. எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் போல்டா ஃபேஸ் பண்ணணும். பேக் ஆஃப் ஆகாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து கிடைக்கும். எதர் பீப்புள் மூலியமாக இல்லைன்னா வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் சைட்ல இருந்து கிடைக்கும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2. So you could see that எல்லாமே எவ்ரிவேர் வந்துட்டு ஒரு ஹோப், ஒரு பேஷன், ஒரு சக்சஸ், விக்டரி. So you can see this cup. இதுல எல்லாம் இந்த ஒரு ஜேர்னில, எஸ்பெஷலி இந்த ஒரு மந்த் மார்ச் மாசம் வந்து உங்களோட ஜேர்னி பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸா தான் இருக்கும். ஆனா இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஆரம்பத்துல கொஞ்சம் டென்ஷன்ஸ், குழப்பங்கள் இருந்தாலுமே வந்துட்டு மந்த் எண்டில் டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ராங் குட் நியூஸோட தான் வந்துட்டு இந்த மந்தே முடியும். ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ்லயும் சரி, அப்புறம் உங்களோட கெரியர் வைஸ்லயுமே சரி, பேஷன் அதிகரிக்கும். பட் அதே சமயம் வந்துட்டு கேர்ஃபுல்லா வந்துட்டு ஒரு ஸ்டெப், ஒரு வார்த்தைகளுமே எடுத்து வைங்க இந்த ஒரு மந்த் எஸ்பெஷலி. ஓகே, பிசிக்கல் ஹெல்த் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3க்கு இந்த மார்ச் மந்த் எப்படி இருக்கு? ஸ்விம்மிங். சரி, உங்களுக்கு ஸ்ட்ராங் ஸ்பிரிட் அனிமல்ஸோட ஒரு கைடன்ஸ், ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இந்த ஒரு மாதம் வந்து இருக்கும். அண்ட் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பைல் நம்பர் 3 அதிலிருந்து வெளியே வந்துருவீங்க. பிசிக்கலி வெளியே வந்துருவீங்க. பட் ஆனால் உங்க மென்டல் ஹெல்த் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து சேலஞ்சே இந்த ஒரு மந்த். பிகாஸ் வந்து பைல் நம்பர் 3க்கு ஒரு கான்ஸ்டன்டான ஓவர் திங்கிங் ஹேபிட் இருக்கலாம். ஒரு சின்ன விஷயம்னா கூட அவ்வளோ யோசிப்பீங்க. யாராவது ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, அதுல நிறைய பாசிட்டிவான வார்த்தைகள் பேசினாலும் ஒரு சின்ன நெகட்டிவான வார்த்தை பேசிட்டு அதுவே தான் உங்க மைண்ட்ல ஓடும். ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து இந்த ஒரு மந்த் உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்க போகுது. ஓவர் திங்கிங் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேங்களா? எந்த தடைகள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிளாக்கேஜா இருக்கோ, உங்களோட லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய முடியல, அதுக்கு ஒரு தடை இருக்கு. உங்களை சுத்தி இருக்கிற ஒரு சில உறவுகள் தடை பண்றாங்க. உங்களோட ப்ராப்பர்ட்டியில் இஷ்யூஸ் இருக்கு, ஒர்க் ஏரியால பிரச்சனை பண்றாங்க, சால்வ் ஆகும். அதிலிருந்து வெளியே வருவீங்க. ஓகே, பட் ஸ்டே பாசிட்டிவ். உங்களுக்கு வந்துட்டு ஸ்பிரிட் அனிமல்ஸோட கைடன்ஸ் அண்ட் ஹெல்ப்புங்கிறது இருக்கு. ஸோ அவங்களோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க.
அண்ட் பைல் நம்பர் 3, உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல்ஸ் இருக்கு. பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு நிறைய கோல்ஸ், நிறைய விஷஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஆனா வந்து அதுல 100% கமிட்டடா இருக்கீங்களா? உங்களோட கோல்ஸ், உங்களோட விஷஸ்க்கு 100% என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் சரி, நான் அதுல இருந்து விலக மாட்டேன்னு சொல்றீங்களா? அதுதான் வந்து இங்க ப்ராப்ளமே பைல் நம்பர் 3க்கு. டைவர்ஷன்ங்கிறது வந்து ஈஸியா வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுது பைல் நம்பர் 3க்கு. உங்களோட டே டு டே லைஃப்ல வந்து கரெக்டான ஒரு கோல் வச்சு தான் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனலுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் டைம் செட் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்றீங்க. ஒரு சில டைவர்ஷன்ஸ், ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே வந்து பிளாக் ஆயிடுறீங்க. ஒரு 2 to 3 days வரைக்குமே கூட உங்களோட என்டையர் ஸ்கெடியூலுமே வந்து மாறிடுது. உங்களோட கோல்ஸ், உங்களோட ட்ரீம்ஸ் அப்படியே தள்ளி போட்டுறீங்க. பைல் நம்பர் 3க்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு தடைகள்ங்கிறது விலகுது. அப்போ உங்களோட கோல் என்ன, ட்ரீம் என்ன, அதுல தெளிவா இருங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு 100% கமிட்டட் கொடுங்க. என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் அதுல இருந்து பேக் ஆஃப் ஆக கூடாது. ஓகேங்களா? மென்டல் சேலஞ்சஸ் தான் நிறைய இருக்கும், பட் ஆனா அது நீங்க ஓவர் கம் பண்ணணும் மோஸ்ட்லி. மென்டல் சேலஞ்சஸை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒரு உங்களுக்கு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன் உங்க லைஃப்ல இருக்காங்க. எஸ், இவங்க கிட்ட சொன்னா என் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும், அது கான்ஃபிடென்ட்டா இருக்கும் அப்படின்னு உங்க லைஃப்ல இருந்தாங்க, அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். யூனிவர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டாக் இருக்கு பாத்தீங்களா, பாசிட்டிவான செல்ஃப் டாக், அது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் செல்ஃப் ஹெல்ப் தான் வந்துட்டு ஒரு பெஸ்டான ஒரு விஷயம். நான் வந்து என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட நான் சொல்ற விஷயம் அதுதான். உங்களோட மென்டல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு என்ன இஷ்யூஸ்ன்னு தெரியும், அதோட சொல்யூஷன் என்னன்னு தெரியும். ஒரே ஒரு விஷயம் தான், பாசிட்டிவான செல்ஃப் டாக் தான் இல்லை. பிகாஸ் பைல் நம்பர் 3 ஒரு நெகட்டிவான செல்ஃப் டாக் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் மாத்துங்க. மிரர் முன்னாடி போய் நின்று பேசலாம். இல்லையா, வீட்டில் இல்லை ஒரு பிளேஸ்ல தனியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க. ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றீங்கன்னா அதுல இருந்து என்னால வெளியே வர முடியும், அதுக்கான ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைக்கும், இந்த பிரச்சனை எதுவுமே என்ன அஃபெக்ட் பண்ணாது, ஐம் ஹாப்பி, ஐம் போல்டு. இது மாதிரி வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ண உங்களோட மைண்ட்ல இருக்கிற அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஓவர் திங்கிங் ஸ்டாப் ஆகும். சேலஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா தெரியும். இந்த ஒரு மந்த் மைண்ட் செட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எமோஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு பிகினிங்ல வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கலாம், பட் ஆனா வந்துட்டு ஒரு குட் நியூஸை வந்து கண்டிப்பா நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. அந்த ஒரு குட் நியூஸ் மூலமா நீங்க ரொம்ப ஹாப்பியா ஆகிற மாதிரி இருக்கும். அந்த எமோஷன்ஸ் ஆல் ஆஃப் அ சடன் மாறும். ஒரு நிம்மதியா, ஒரு ஹாப்பியா, ஃபைனலி அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு ஹாப்பினஸ் இருக்கும். அண்ட் இந்த ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா விஸ்டம், இன்ட்யூஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? உங்களுக்கு விஸ்டம் சரி, இன்ட்யூஷன் ட்ரஸ்ட் பண்ணுங்க. இன்ட்யூஷன் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு எப்படி வந்து இன்ட்யூஷன் வந்துட்டு எனக்கு கரெக்டா நான் ட்ரஸ்ட் பண்றது, எப்படி அந்த இன்ட்யூஷன் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுன்னா, ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர்ஸ் அதிகமாக பண்ண உங்களோட பாசிட்டிவிட்டி அண்ட் இன்ட்யூஷன் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? டெய்லி விளக்கேத்துங்க, அந்த கேண்டில் அந்த ஃப்ளேமோட வந்துட்டு கனெக்ட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஒரு பீஸ்ஃபுல்லா அந்த இடம் இருக்கணும், பேக்ரவுண்ட்ல எந்த நாய்ஸுமே இல்லாம. ரொம்ப நேரம் உட்கார்ந்து பண்ணணும்னு கூட இல்லை, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த ஒரு கேண்டில் ஃப்ளேமை நீங்க பார்க்க இல்லை அந்த விளக்கதோட ஃப்ளேமை பார்க்க உங்களோட இன்ட்யூஷன் பவர் ரைஸ் ஆகும். ரொம்ப நேரம் உங்களால முடிஞ்சா ஓகே, இல்லைன்னா கொஞ்ச நேரம் கூட ஓகே தான். ஓகேங்களா? சம்டைம்ஸ் ஒரு சில விஷயங்களை நீங்க செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, பட் உங்க இன்ட்யூஷன் வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்கும்.
அப்போ வேண்டாம் அப்படின்னா டெஃபினட்டாக அதில் ஒரு காரணம் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் இல்லை உங்கள் ஸ்பிரிட் அனிமல்ஸ் தான் வந்துட்டு உங்களோட இன்ட்யூஷன் மூலியமாக உங்களுக்கு ஒரு மெசேஜை அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அச்சீவ் பண்ண போறீங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இது வந்து உங்கள் பர்சனல் விஷயம் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு, அதில் ஒரு சால்வ் இருக்கு. ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் ஒரு எண்டு இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு இந்த மந்த் எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்ணியிருக்கும். உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் பிஹேவியர்ஸ் இல்லை அந்த ஒரு கம்பேரிஷன்ஸ், கான்ஸ்டன்டான ஒரு கம்பேரிஷன், அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும், அக்செப்டன்ஸ் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு சில விஷயங்களை மாற்றணும்னு நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதனால நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், ஸ்ட்ரெஸ் மேற்கொண்டு. பட் இப்போ அந்த சூழ்நிலைகளை அப்படியே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க அண்ட் மூவ் ஆன் ஆவீங்க. ஓகே, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு உங்கள் லைஃப் வந்து ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் இருந்தாலுமே வந்துட்டு அதை நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு எஃபோர்ட் போடாமல் லைஃப் அதுவாகவே மாறணும், அதுவாகவே சேஞ்ச் ஆகணும்னு நினச்சா ஆகாது. அண்ட் ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்கன்னா கண்டினியூட்டி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் ஒரு சில பேர் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் விஷஸை வந்துட்டு கடவுள்கிட்ட வைக்கிறீங்க, யூனிவர்ஸ் கிட்ட வைக்கிறீங்க, 1 or 2 days பண்ணுறீங்க, அப்புறம் கிவ் அப் பண்ணிடுறீங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் செட் பண்ணுங்க, 11 days இல்லை 21 days, இல்லைனா வந்துட்டு ஒரு இந்த மந்த் ஃபுல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னா கண்டினியூவாக டெய்லி என்ன ஒரு டைவர்ஷன்ஸ் வந்தாலுமே கொஞ்ச நேரமாவது வந்துட்டு அதை டெய்லியும் அந்த ஒரு விஷஸை வந்துட்டு ப்ரேயர்ஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். பட் ஒரு 2 days 3 days பண்ணிட்டு அப்புறம் கிவ் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான எஃபெக்ட்டுங்கிறது இருக்காது. ரைட். ஸோ உங்கள் சைடில் நீங்கள் எப்படி வந்துட்டு யூனிவர்ஸோடையும் உங்களோடையும் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வெரி சூன் கிடைக்கும். ரைட். உங்களுக்கு நீங்கள் தான் ஒரு ஓன் சியர் லீடர். பீப்புள் கிட்ட இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம். எஸ்பெஷலி இந்த ஒரு மாதம் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக லைஃப் கற்றுக் கொடுக்கும் இந்த ஒரு மாதம். ஓகேங்களா? பட் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு உங்களோட ஒரு ஹாப்பினஸ்க்காக தான், உங்களுக்கான ஒரு ஓன் ஃப்ரீடம், நீங்கள் தான் உங்களுக்கான ஒரு ஓன் சியர் லீடர், உங்களுக்கான ஓன் சப்போர்ட் சிஸ்டம், அந்த 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 மாதிரி ஒரு பக்குவத்தை வந்து இந்த ஒரு மாதம் கொடுக்கும். பர்சனல் சரி ப்ரொஃபஷனல் எந்த ஒரு ட்ராமாஸ், எந்த ஒரு ஹாப்பினஸ் எது நடந்தாலுமே வந்துட்டு நீங்கள் ஒரு ஃப்ரீடம் உள்ள ஒரு பர்சனாக எந்த ஒரு விஷயமுமே வந்துட்டு உங்களோட ஓன் ஹாப்பினஸை பாதிக்காதபடி வந்துட்டு அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்துட்டு கொண்டு வரும். ரைட். ஒரு கிளியர் திங்கிங் நல்லா தெரியுது. அண்ட் பீஸ்ஃபுல்னஸ், ப்ராப்பர் ஸ்லீப். பைல் நம்பர் 3 எது நடந்தாலும் ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் அப்படிங்கிறது முக்கியம். உங்களோட ஸ்லீப்பில் வந்து தூக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களோட மென்டல் ஹெல்த்தும் சரி ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி கண்டிப்பாக வீக்னஸ் இருக்கும். ஸோ வந்து பர்சனல் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு மாதம். Okay, so that's all for pile number 3. Thank you.